Hello students, welcome to Hiba Max Study Time. 10th standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 4 exercise 4.2ல third sum இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். First two sums already solve பண்ணிட்டேன். So channelல போய் மறக்காம அதை பாருங்க. Third sum, find the two numbers whose sum is 27 and product is 182. ரெண்டு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா இப்போ a plus b ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 27 கிடைக்கணும். a into b பண்ணும்போது எனக்கு 182 கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பேசிக் கான்செப்ட் இதுதான். ஸோ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கதை எடுத்து எழுதணும். நமக்கு இப்போ ரெண்டு நம்பர் இருக்குது. அதில் நான் ஒரு நம்பரை எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, லெட் ஒன் நம்பர் பி எக்ஸ். இப்போ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வைங்க, இன்னொரு நம்பர் எப்படி இருக்கும்? 27லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணால் அந்த வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக, ஏன்னா டோட்டல் வேல்யூ 27. சரிங்களா, இப்போ இந்த ஒரு நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு வேல்யூ பி எப்படி கண்டுபிடிப்போம்? 27லேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணால் பி கிடைச்சிடுமா? பி இஸ் ஈக்குவல் டு 27 மைனஸ் எக்ஸ்ன்னு மாறுமா? இதுதானே செகண்ட் நம்பர். அப்போ எப்படி எழுதலாம் இதை? தென் த other number is equal to 27 minus x. இப்போ இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 27 கிடைச்சிடும். கான்செப்ட் கிளியரா? நெக்ஸ்ட் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட் இஸ் 182. நெக்ஸ்ட் தேர் ப்ராடக்ட் இஸ் 182. ரெண்டத்தை மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு 182 கிடைக்கணும். ப்ராடக்ட்னா என்னது? ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும். x இன்டூ 27 மைனஸ் எக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும்? 182 கிடைக்கணும். இப்போ இந்த எக்ஸை இன்செர்ட் கொண்டு போகலாமா? 27 இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 182. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து நெகட்டிவில் இருக்குது. இதை பாசிட்டிவாக மாற்றிடணும்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிருங்க. இங்கே ஈக்குவல் டு 0 வந்துடும். கரெக்டாக, இதெல்லாம் அன்செட் பண்ணி இது 0 ஆகிடும். 182 minus 27x, ஏன்னா plus minus ஆயிடும். and minus x square answer போனா plus x square மாறிடும். இப்போ மாற்றி எழுதிக்கலாம். x square minus 27x plus 182 equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா ஃபேக்டரைசேஷனாக பண்ண முடியும். கரெக்டாக, எனக்கு 182 மல்டிபிள் பண்ணால் வரணும், மைனஸ் 27 ஆட் பண்ணால் இல்லை மைனஸ் பண்ணால் வரணும். சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ 182 எடுத்துக்கலாம். 2 டேபிளில் 2 9s are 2 1s are 19. 13 டேபிளில் தான் போகும். கரெக்டாக, 13 7 நெக்ஸ்ட்டு 7 7 1s are 7. இப்போ ரெண்டே ஃபேக்டர் தான், ஒன்று 13, இன்னொன்று 7 2s are 14. 13 இன்ட்டு 14 பண்ணால் 182. அதே மாதிரி 13 + 14 பண்ணோன்னா நமக்கு 27 கிடைக்கும். இந்த நம்பரையும் ஆட் பண்ணால் எனக்கு 27 கிடைக்கும். ஆனால் மைனஸ் 27 இருக்கிறதுனால மைனஸ் 13 மைனஸ் 14 நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக, இப்போ நம்ம எழுதலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 13 இன்டூ எக்ஸ் மைனஸ் 14 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 182 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் பேர் பண்ணலாம். எக்ஸ் காமன் வெளியே எடுத்துடலாம். அப்போ எக்ஸ் வெளியே வந்துடுச்சு, ஒரு எக்ஸ் உள்ளே இருக்குது, மைனஸ் 13. இப்போ மைனஸ் 14 வெளியே எடுத்துடலாம். எக்ஸு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் வெளியே வந்துடுச்சுன்னா உள்ளக்க நமக்கு மைனஸ் மட்டும்தான் இருக்கும். மைனஸ் 13 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ எக்ஸ் மைனஸ் 13 இன்டூ எக்ஸ் மைனஸ் 14 சேர்த்து எழுதிக்கணும். எக்ஸ் மைனஸ் 13 எக்ஸ் மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ் மைனஸ் 13 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13. கரெக்டா? ஆர் எக்ஸ் மைனஸ் 14 ஈக்குவல் டு 0, x is equal to 14. இப்போ ஒரு நம்பர் 13, அடுத்த நம்பர் 14, இல்லைனா ஃபர்ஸ்ட் நம்பர் 14, அடுத்த நம்பர் 13. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு நம்பர். எழுதிக்கலாமா? therefore இப்போ இதை நீங்கள் வந்து செக் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to 13, அதர் நம்பர் என்னது? 27 மைனஸ் எக்ஸ். அப்படின்னா எப்படி வரும்? 27 மைனஸ் 13 பண்ணி பார்த்தாலும் 14 தான். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். therefore the required two numbers are ஒன்று வந்து 13, இன்னொன்று 14. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, fourth one. Find two consecutive positive integer. Consecutive positive integer. Consecutive-னா என்ன? அடுத்தடுத்து வர நம்பர். கரெக்டா? Consecutive-னா next numbers. இன்னொரு கண்டிஷனும் சொல்றாங்க. The sum of whose square is 365 சொல்றாங்க. கன்சிக்யூட்டிவ் நம்பராகவும் இருக்கணும், கன்சிக்யூட்டிவ் நம்பரோட ஸ்கொயர்ஸ் ஆட் பண்ண எனக்கு 365 கிடைக்கணுமா. ரெண்டு கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்னென்னு எழுதிக்கலாம். லெட் the two consecutive numbers be x, இன்னொன்று x plus 1. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர், அதுக்கு அடுத்த நம்பர், அதான கன்சிக்யூட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, the sum of whose squares, sum of the numbers-ன்றது வேற, sum of whose squares-ன்றது வேற, is 365. அப்போ இதை ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். x ஸ்கொயர் plus x plus 1 whole square is equal to 365. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணும்போது இது a plus b ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா இல்லையா. இது வந்து x plus 1 ஹோல் ஸ்கொயர்னா என்ன இருக்கும், a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சைடில் எழுதிக்கலாமா. a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. So next line எப்படி இருக்கும், x square plus a square na x square plus 2 into a value x, b value 1 plus b square which is equal to 365. x square 2x square plus 2 into x 2x plus 1 is equal to 365. இப்போ இந்த plus 365 இந்த சைட் கொண்டு வந்துடலாம். 2x square plus 2x plus 1 minus 365 is equal to 0. plus இந்த சைட் வரும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 2x square plus 2x minus 364, 5 minus 1 4 is equal to 0. இப்போ இந்த ஃபுல் லைன் பாருங்க, 2 டேபிளால மல்டிபிள் ஆகும் இல்லையா. 2 1s are 2 1s are 364 2 டேபிளால டிவைட் ஆகும். 2 1s are 2, பேலன்ஸ் 1, 2 8s are 16, 2 8s are 16 ஆகும். அடுத்து 4 இருக்கு, 2 2s are 4ன்னு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையுமே நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர், இது வெறும் எக்ஸு மைனஸ் 182 is equal to 0. இப்போ லாஸ்ட் சம் நம்ம செஞ்ச அதே வேல்யூ 182. 182ஓட ஃபேக்டர் என்ன, 13 into 14 நமக்கு தெரியும். இங்கே மைனஸ் இருக்கு, அப்போ ஏதோ ஒரு நம்பருக்கு மைனஸ் வரணும். இங்கே ப்ளஸ் இருக்கு, சம்மோட இடத்துல ப்ளஸ் இருந்தால் எது கிரேட்டர் நம்பரோ அதுக்கு ப்ளஸ் போடணும், ஸ்மால் நம்பருக்கு மைனஸ் போடணும். எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதை எடுத்து இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 14 into எக்ஸ் மைனஸ் 13 into எக்ஸ் மைனஸ் 182 equal to 0. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் எக்ஸ் காமன் ஆகிடுங்க, எக்ஸ் வரும் ப்ளஸ் 14 இருக்கும், மைனஸ் 13 வெளியிடுங்க, எக்ஸ் வரும் இல்லை ப்ளஸ், ஏன்னா மைனஸ் வெளியே எடுக்கிறோம் ஸோ ப்ளஸ் ஆகிடும். 14 times 182 equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஒன்றா சேர்த்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் 13 into எக்ஸ் ப்ளஸ் 14 equal to 0. இது ரெண்டு ஈக்குவல் பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் 13 equal to 0. எக்ஸ் இஸ் equal to மைனஸ் 13 ஆன்சர் பண்ணால் ப்ளஸ் 13. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 14 equal to 0. எக்ஸ் இஸ் equal to ப்ளஸ் 14 ஆன்சர் போனால் மைனஸ் 14. ரெண்டு நம்பரும் கண்டுபிடிச்சிட்டோம் கன்சிக்யூட்டிவ் நம்பர். இப்போ இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பரில் பாசிட்டிவ் தான் கேட்டிருக்காங்க, நெகட்டிவ் கேட்கவே இல்லை. அப்போ இந்த மைனஸ் 14 நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் வேணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 13 எடுத்துக்கலாம். therefore x equal to 13. and next consecutive number என்ன, x plus 1. அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ 13 plus 1 which is equal to 14. அப்போ ரெண்டு consecutive number என்னென்ன, 13 ஒன்று, இன்னொன்று 14 எழுதிக்கலாமா. therefore the required two consecutive numbers are 13 and 14 எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.